தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். நாளிலும் நாம் தியானிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடங்கள் சகரியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே கிறிஸ்மஸ் வரப்போகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த வெளிச்சமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த அந்த பிறப்பின் நற்செய்தியை குறிக்கக்கூடிய செய்தியாகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் வெளிச்சமாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சம் விளக்கானது ஒரு விளக்கு தண்டின் மேலோ அல்லது ஒரு மேடையின் மேலோ வைக்கும்போது தான் அது அதிகமான பிரகாசத்தை அந்த அறையில் உள்ள எல்லாருக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளாம் அந்த கிராமத்திலேருந்து வந்தோம்னா பழைய ஆளுங்களுக்கு தெரியும், மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக எல்லார் வீட்லேயும் விளக்கு மாடம்னு ஒன்று இருக்கும். அகல் விளக்கோ இல்லை சின்ன சிம்னி விளக்கு அதில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அரிக்கன் லைட் என்ன பண்ணுவாங்க, பொருத்தி ஒரு ஸ்டூல் மேலேயோ இதுலேயோ வச்சுருப்பாங்க. இப்போது தான் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி ஆகிடுச்சு. அதனால் எங்கே சுவிட்சை போட்டாலும் எல்லா இடத்துலையும் வெளிச்சமாக இருக்குது. அந்த காலத்தில் விளக்கு அப்படி மேடையில் வைக்கும்போது தான் அந்த அறையில் உள்ள அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்பட்டது. இந்த வெளிச்சமானது இருளை நீக்கக்கூடியது, ஒரு இடத்துல காணப்படக்கூடிய இருளை நீக்கக்கூடியது மாத்திரமல்ல, அது வழிகாட்டக்கூடியது. நாம் இருளில் நடந்து செல்லும்போது நமக்கு முன்னால் வழிகாட்டக்கூடியது அந்த விளக்காகும். அநேக சுபகாரியங்கள் ஆரம்பிக்கும் போது இல்லை அநேக நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன பண்ணுறான், குத்து விளக்கேற்று அங்கே நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது வழக்கம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, விளக்கை கொடுத்து மரக்காலால் மூடியிருக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். நாம் விளக்காக இருந்து விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படும் பொழுது அது அநேகருக்கு வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும். 2 சாமுவேல் 22-29 தாவீது சொல்கிறார்: கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். ஆண்டவர் இந்த தாவீதின் வாழ்க்கையில் காணப்பட்ட இருளை வெளிச்சமாக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 18-28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆண்டவர் எங்கே வருகிறாரோ அங்கே இருளானது வெளிச்சமாக மாற்றும். ஆண்டவர் இந்த உலகத்திலே படைப்பின் வேலையை ஆரம்பிக்கும் போது முதலாக படைத்தது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் முதலாக வெளிச்சத்தை தான் உண்டாக்கினார். அப்போ தான் நம்ம அதுக்கப்புறம் தான் தெரியுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையமாக இருந்தது. அந்த விளக்கை வெளிச்சத்தை ஆண்டவர் உருவாக்கிய போது தான் தெரிந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் எப்பொழுது உருவாக்கப்படுகிறதோ அப்போது தான் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற குற்றம் குறைகள் மேடு பள்ளங்கள் எல்லாவற்றும் வெளியே தெரியக்கூடியதாக காணப்படும். அப்படியானால் ஆண்டவர் சொல்கிறது போல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னது போல நாம் என்ன பண்ணோம்? உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்து பிரகாசிக்க வேண்டும். இது எப்படி பிரகாசிக்கிறது? நாங்கள் உள்ளுக்குள்ளாக நாம் பிரகாசமானவராக காணப்படுவோம். நம்முடைய ஜப வாழ்க்கை, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு எப்படி பிரகாசிக்கிற ஒளியாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும்? மத்தேயு 5:16 வாசிப்போம். மனுஷர் உங்கள் நற்கிரையை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. நம்முடைய வெளிச்சம் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சரி,
அப்படியானால் நாம் நம்முடைய நற்கிரியைகள் என்னென்ன? அதே அதிகாரத்திலே 3 வசனத்திலிருந்து 10 வசனத்தில் வரைக்கும் வாசிப்போம் என்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், சாந்த குணமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நற்காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டால்தான் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க முடியும். அப்பொழுது பிரகாசிக்கும் போது அவர்கள் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவராக நம்மளுடைய கடமை என்னவென்றால், நாமும் பிரகாசிக்க வேண்டும், மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும். இருளில் நடந்து செல்கிற மக்களுக்கு நாம் வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளையும் நீக்குகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தன்மைதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சரி, நாம் பிரகாசிக்கிறோம், மற்றவர்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும். நாம் பிரகாசிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும். சகரியா 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். சகரியா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தானும் பிரகாசித்து மற்றவர்களையும் பிரகாசித்து செய்த செருபாபேலை குறித்து அங்கே வாசிக்கிறோம். 1936ஆம் ஆண்டு ஹிட்லரின் ஆட்சி காலத்தில் ஜெர்மனியில் வைத்து ஒரு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் அந்த நாள் ஒரு நாள் நிகழ்ச்சியானது நீளம் தாண்டுவதற்கான ஒரு போட்டி நடைபெற்றது. அதற்கான தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது. அதற்காக ஆயத்தப்பட்டு எல்லோரும் லைனில் நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த ஜெர்மன் நாட்டின் அதிபராக இருந்த ஹிட்லர் அந்த மைதானத்துக்குள்ளாக திடீரென்று வருகிறார். வந்தவுடனே எல்லாருக்கும் என்னன்னா, ஒரு அதிபர் வர்றாரு, நம்மெல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அதிபர் நேராக வந்து என்ன பண்ணுறார், வரிசையாக நின்ற ஜெர்மன் வீரர்கள் மாத்திரம் கை கொடுத்து விட்டு அப்படியே கடந்து செல்கிறார். அந்த ஜெர்மன் வீரரை கடைசியாக கொடுக்கும்போது அதுக்கு அடுத்ததாக நின்றவர் ஜெசின் ஓவன் என்ற ஒரு அமெரிக்க கருப்பின மகன். அவருக்கு கை கொடுக்கலன்னொன்னே அவருக்கு என்னாச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அதிபர், ஒரு நாட்டுக்கான அதிபர் இந்த நிறவெறியோடு காணப்படுகிறாரே என்ற அந்த கோபம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. இது அவனுக்கு மனசில் ஒத்துக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறான், அந்த கோபத்தோடு அந்த தகுதி சீட்டில் கலந்து கொள்கிறான். கலந்து கொள்ளும்போது முதலாவதாக தகுதி சீட்டில் ஓடும்போது நேராக ஓடுகிறான். அந்த பார்டர் லைன் அதை தாண்டி, அதாவது பவுல் லைன் தாண்டி கால் வச்சுட்டு என்ன பண்ணுறான், நீளமாக தாண்டுறான். ஆனால் நீளம் அதிகமாக தாண்டுகிறான், ஆனால் பவுலாகி விடுகிறான். திரும்பமாக, ஏன்னா ஒரு தகுதி சுற்று என்பது 3 ரவுண்ட் நடக்கும். அந்த 2வது தகுதி சுற்று 2வது ரவுண்ட்லேயே என்ன பண்ணுறான், அதே மாதிரி பவுலில் மிதித்து அவுட் ஆகிடுறான். அதாவது தகுதி சுற்றில் மார்க் எடுக்கல. அப்போ தான் அந்த ஜெர்மன் வீரர் ஒருத்தர் லக்லான் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஜெசின் ஓவன் முதுகில் தட்டி கொடுத்து, நண்பரே, நீங்கள் நன்றாக நீளம் தாண்டுகிறீர்கள், ஆனால் உங்கள் மனதில் ஏதோ ஒரு கலக்கம் உள்ளது. நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் நீளம் தாண்டினால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் மனதில் ஏற்பட்ட கலக்கத்தினாலே அந்த பார்டர் லைன் தெரியாமல் இருந்தால் அதுக்கு முன்னால் ஒரு கோடு போட்டுக்கொண்டு நீங்கள் நீளம் தாண்டுங்கள் அப்படி என்று ஐடியா கொடுத்து முதல்ல தட்டி கொடுக்குறாரு. அதே போல் அந்த ஜெசின் ஓவன் என்ன பண்ணுறாரு, ஒரு கோடு போட்டு தாண்டார். இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் அதிகமான நீளம் தாண்டியதில் அவர் தகுதி சுற்றில் செலக்ட் ஆகிறார். மாத்திரமல்ல, அந்த ஒலிம்பிக் போட்டி முடிவிலே அவர் 4 தங்கப் பதக்கங்களையும் பெற்றவராக இருக்கிறார். இந்த லக்லான் என்ற ஜெர்மனி வீரர் அந்த ஜெசின் ஓவன் தன்னுடைய சக போட்டியாளர் என்று நினைத்து கூட பார்க்காமல் என்ன பண்ணுறார், சக போட்டியாளராக இருந்தாலும் என்ன பண்ணுறார், அவர் தட்டி கொடுத்து, நமக்கு போட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் ஒரு திறமையான வீரர், அவர் என்ன பண்ணோம், இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும், நல்ல திறமை இருக்கிறது என்று என்ன பண்ணுறாரு, அந்த போட்டியில் அவர் தட்டி கொடுத்தனால அந்த ஜெசின் ஓவன் வெற்றி பெறுகிறார். இதே போல் தான் நாமும் கூட அநேக நேரங்களிலே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் நாம் மற்றவர்களை தட்டி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி என்ன பண்ணோம், அவர்களை வெற்றிக்கு நேராக வழி காட்ட வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை நீக்கிறதுக்கு நாம் பயன்பட வேண்டும். இதே போல் ஒரு குடத்தை உடையதான் செருபாபேல். இந்த செருபாபேல் யார் என்றால், அவர் தானும் பிரகாசித்து மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்தவர்.
இந்த சர்பாபேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வசனம் என்னவென்றால் சகரியா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். போதனை ஆண்டவர் தேவதூதன் நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவதை போல் எழுப்பி என்ன பண்ணுகிறார், நீ காண்பது என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் என்ன பண்ணுறார், ஒரு குத்து விளக்கை காண்கிறேன் என்று சொல்கிறார். குத்து விளக்கு என்றால் அந்த இடத்துல அவர் செருபாபேலை குறித்து கூறுகிறார். 9ஆம் வசனத்திலே செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல 6ஆம் வசனத்திலே அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் என்று அங்கே வாசிக்கிறோம். அவர் குத்துவிளக்கை காட்டுகிறார். அந்த குத்துவிளக்கானது செருபாபேலை குறிக்கிறது. இந்த செருபாபேல் தானும் பிரகாசித்து மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்தவர். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2 நாளாகமும் 36-23 வாசிக்கிறோம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்கு இருக்கிறானோ அவனுடைய அவருடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமைக்கு போய் இஸ்ரேலின் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று வாசிக்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு 70 ஆண்டுகள் இருந்தார்கள். அப்பொழுது அந்த 70 வருடம் கழித்து அங்கே கோரேஸ் என்னும் ராஜா அங்கே அரசாட்சி வரும்போது இஸ்ரவேலை பார்த்து எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறான். கிட்டத்தட்ட கிமு 538ஆம் ஆண்டு அவரவர்கள் ஊருக்கு செல்வதற்காக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். அந்த இஸ்ரவேலர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியோடு பாபிலோனை விட்டு எருசலேமை நோக்கி செல்கிறார்கள். போகும்போது எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் காணிக்கை, பொன், வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, கோரேஸ் ராஜா நெபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த அனைத்து பனிமூட்டுகளையும் கொடுத்து அனுப்புகிறான். இந்த செருபாபேல் என்ன பண்ணுறார், இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்து அங்கே ஆலயத்தை எருசலேமிலே திரும்ப ஆலயத்தை கட்டுகிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், சகரி 4:7 பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்றார். செருபாபேல் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதத்தை காட்டிலும் செருபாபேல் சிறந்தவன் என்று சொல்கிறார். இந்த செருபாபேலை குறித்து ஆண்டவர் இவ்வாறு சொல்வதற்கு, அல்லது செருபாபேல் மற்றவர்கள் முன்பாக ஒரு விளக்காக இருந்ததை குறித்து ஆண்டவர் சொல்வதற்கு 3 முக்கியமான காரணங்கள். முதலாவதாக, அவன் நம்பிக்கை செயல்பட்ட செருபாபேல். சகரியா 4:9 வாசிப்போம். போதும். செருபாபேலின் கைகள் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. இந்த செருபாபேல் அங்கே அடிமைப்பட்ட கிடத்த காலத்திலிருந்து அங்கேருந்து இங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை இங்கே எல்லா வசதியும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் தைரியமாக என்ன பண்ணுறான், ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்து அங்கே அஸ்திவாரம் போடுகிறான். எவ்வளவு செலவாகும், என்ன ஆகும், எப்படி செய்ய போகிறோம், எதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. 70 வருஷம் கழித்து வரும்போது நேபுகாத் நேச்சாரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அந்த எருசலேம் ஆலயம் எப்படி இருந்திருக்கும். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இந்த ஒசூரில் இந்த கிளைமேட்டுக்கு ஒரு வருஷம் நம்ம வீட்டை பூட்டிகிட்டு போயிருந்தோன்னா வீடு எப்படி சிதிலமடைஞ்சிருக்கும். ஆனால் 70 ஆண்டுகள் கழித்து வரும்பொழுது அந்த ஆலயம் திரும்பமாக மீண்டுமாக கட்டி எழுப்புவதற்கு எவ்வளவு செலவாகும், எதை பற்றியும் அவன் என்ன பண்ணலாம், யோசிக்கவே இல்லை. அந்த ஆலய கட்டுமான பணிக்கு எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ செலவாகும், எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த பணத்தில் நம்ம எங்கேருந்து கலெக்ட் பண்ண போகிறோம், எதை பற்றியும் யோசிக்கல. அவன் கர்த்தர் பேரில் விசுவாசத்தோடு அதை ஆரம்பித்தான். அதனால தான் சகரியா 4:10 அற்பமான ஆரம்பத்தினாலே யார் ஆச்சரியப்படலாம். அந்த ஆரம்பம் அற்பமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை செருபாபேல் அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது கையில் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். அவனுடைய ஆரம்பம் அற்பமான தொகையை கொண்டு ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் எருசலேம் தேவாலயத்தை கட்டினான். அதே போல் தான் நாமும் கூட சில காரியங்கள் ஆலயத்தின் தேவைக்காக இல்லை நம்முடைய திருச்சபைக்காக ஒரு சில காரியங்கள் எடுக்கும் பொழுது எப்படி செய்வோம் தெரியாது. ஆனால்
ஆண்டவர் வழிநடத்துவார் என்ற தைரியத்தோடு அங்கே ஆரம்பிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக அதை செய்து முடிப்பார். சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். உங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, அவர் கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்பமாக நீங்கள் ஆரம்பித்தாலும் ஆண்டவருடைய பலத்தினாலே அந்த காரியம் நடைபெறும் என்று சொல்லுகிறார். அந்த செருபாபேல் யாரையும் நம்பவில்லை, மற்றவர்களிடம் எப்படி பணம் வரும் எதையுமே யோசிக்கவில்லை. ஆனால் அவனுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தரை நோக்கி தான் காணப்பட்டது. சங்கீதம் 118:8 வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். செருபாபேல் என்ன பண்ணுறான், எருசலேம் தேவாலயத்தை கட்டும் பொழுது ஆண்டவரை மாத்திரம் நம்பி என்ன பண்ணுறான், அங்கே காரியத்தை ஆரம்பிக்கிறான். நாமும் கூட இந்த நாளில் அநேக திருச்சபைகள் எழுப்ப வேண்டும் என்று நினைக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பிக்க வேண்டும். அதான் முதலில் தேவை. ஆரம்பிக்காமல் பணம் வந்தப்புறம் செய்யலாம், இல்லை அது எல்லாம் வந்தப்புறம் செய்யலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது அந்த காரியம் எப்பொழுதுமே நடைபெறாது. ஆனால் அற்பமாக ஆரம்பித்தால் ஆண்டவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த செருபாபேல் அவர் ஆண்டவரை நோக்கி நம்பின மாத்திரமல்ல, தன் உடன் இருந்தவர்களையும் ஆண்டவரை நம்பிக்கைக்குள்ளாக வழிநடத்தினார். ஏனென்றால் ஒருவேளை செருபாபேல் கட்டலான்னு சொல்லும்போது கூட இருந்தவங்களும் அந்த செருபாபேலுடைய நம்பிக்கையைப் போல நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இது எப்படி நம்மளால் முடியும், இதை நம்ம செய்ய முடியுமா, இந்த ஆலயம் கட்டுவதற்கு இவ்வளோ செலவாகும், எருசலேம் தேவாலயம் மிகப்பெரிய ஆலயம், இதை கட்டுவதற்கு இவ்வளோ செலவாகும், இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க, எப்படி என்ன அவரை டிமோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர்களையும் அவர் செருபாபேல் ஆண்டவருடைய நம்பிக்கைக்குள்ளாக வழிநடத்தினதால் அங்கே எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஆரம்பிக்கிறோமா, அல்லது ஆண்டவரை நம்புகிறோமா, இல்லை நம்மளுடைய சுயபலத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமா? நம்ம வீடுகளில் கூட சில நாளில் ஒரு நல்ல காரியம் என்ன பண்ணுறோம், வேகமாக காலண்டரை பார்த்துட்டு என்றைக்கு நல்ல நாள், அதில் நல்ல நேரம் இது பார்க்குறோம்ல. அப்போ நம்ம ஆண்டவரை நம்புவதை பார்க்கலும் நேரத்தையும் காலத்தையும் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். சிலர் வீடுகளில் என்ன பண்ணோம், நைட்டு தூங்கும்போது பயம் வந்துன்னா என்ன பண்ணுறோம், பைபிளத்துக்கு தலைக்கு மாட்டில் வைக்கிறோம். இது ஒரு ஆண்டோடைய புத்தகம்தான். ஆனால் ஆண்டோட அந்த புத்தகத்தில் உள்ள வசனத்தை நம்புவதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த புத்தகத்தை நம்புகிறோம். மோரியா மலையிலே ஈசாக்கை பலி கொடுக்க ஆபிரகாம் செல்லும்போது ஈசாக் அந்த குட்டி பையன் கேட்குறான், அப்பா நான் பலி செலுத்த போகிறோம், பலிக்கான ஆடு எங்கே இருக்கிறது என்று கேட்கும்போது ஆண்டவர் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் கூட அப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம இடத்தில் காணப்பட வேண்டும். ஐயா நீங்கள் இவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டும், இந்த ஆலயத்திற்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாம் எதிர்பார்க்குறீங்களே, எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன பண்ணார், எல்லாமே கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆரம்பிக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆரம்பமே செய்து ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த செருபாபேல் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனால் என்ன பண்ணான், எருசலேம் தேவாலயத்தை கட்டினான். மாத்திரமல்ல, ரெண்டாவதாக அவனிடம் காணப்பட்ட இன்னொரு குணம் நேர்மை. சகரியா 4:10 வாசிப்போம். கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்க தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த தூக்கு நூல் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். வீடு கட்டுறவங்க செவர் இந்த பக்கமாக சாஞ்சிருக்குதா அப்படின்றத பார்க்குறாக்க ஒரு அளவுகோல். அந்த தூக்கு நூல் சரியாக இருந்தால் தான் அந்த பில்டிங் நல்லாயிருக்கும். அதே போல் செருபாபேலில் காணப்பட்ட அந்த நேர்மையான குணம், அதாவது எந்த பக்கமும் சாயாத குணம், அந்த குணம் இருந்ததினால்தான் அங்கே ஆண்டவர் அவனை விளக்குக்கு ஒப்பிடுகிறார். பாபிலோனிலிருந்து அவர்கள் கிளம்பி வரும்பொழுது அநேகர் பொன் வெள்ளி மிருக ஜீவன் எல்லாத்தையும் கொடுத்தார்கள். எஸ்ரா 2 அதிகாரம் 68 வசனத்தில் மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள்.
இந்த காணிக்கையில் எல்லா பணத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு? செருபாபேல் ஆலய கட்டுமான பணிக்காக நேர்மையாய் செலவு செய்தார். ஆனால் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் ஊழல், நாட்டிலே எங்கே பார்த்தாலும் ஊழல். எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் இல்லை எந்த ஒரு தனியார் இடத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்குது, எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது. ஆனால் இங்கே செருபாபேல் என்ன பண்ணுறான்? நேர்மையாக இருக்கிறான். நேர்மையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவங்கள செருபாபேலை விளக்குக்கு ஒப்பிடுகிறார். இந்த செருபாபேல் மிக நேர்மையாக இருந்தால் தான் அந்த அவருடைய கையில் இருந்த தூக்குநிலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அவன் நேர்மையாக இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன் ஸ்கூலில் பென்சில் திருடிட்டான்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. அவனை திட்டி, இந்த மாதிரி நான் திருடக்கூடாது, உனக்கு அப்படி அர்ஜென்ட்டாக பென்சில் வேணும்னு கேட்டால் ஏன்ட்ட சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஆஃபீஸ்லேருந்து எடுத்து கொண்டு கொடுத்துருப்பேனே. ஆஃபீஸ்லேருந்து கொண்டு கொடுத்தா அது திருடு இல்லையா? அது ஒரு ஊழல் இல்லையா? ஆஃபீஸில் அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பென்சிலோ பேப்பரோ அவருடைய அலுவலக வேலைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் பையன்கிட்ட அப்பா என்ன சொல்கிறாரு? நீ ஸ்கூல்லலாம் திருடக்கூடாது, அப்பாட்ட கேட்டிருந்தா அப்பா ஆஃபீஸ்லேருந்து கொண்டு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே செருபாபேல் நேர்மையாக இருந்தான். நாம் என்ன பண்ணுறோம்? இந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே இது இவ்வளோ இதாக கொடுத்தா நமக்கு இவ்வளோ வருமா, இவ்வளோ காசு செலவு பண்ணால் இவ்வளோ டபுளாக எடுக்க முடியுமா, அப்படி பணத்துக்கு மேலே நேராக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் செருபாபேலை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஆண்டவர் மோசையை குறித்து சொல்லும்போது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி சொல்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் எப்படி சாட்சி சொல்வார்? நாம் எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சாட்சி சொல்வாரா? நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அனைவருக்கும் தெரிந்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஜீவா ஒரு டைம் மதுரையில் மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும்போது கட்சி நிதிக்காக தொண்டர்கள் எல்லாம் நிறையா பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் சென்னை போகிறதுக்காக மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கார். அப்போ அவருக்கு கூட்டத்தில் பேசினதுனால நல்ல பசி. உடனே பக்கத்தில் இருந்த தோழரை பார்த்து என்ன சொல்கிறாரு? தோழரே, ஒரு டீ வாங்கி கொடுங்க, பசிக்குது அப்படின்னு சொல்கிறார். பக்கத்தில் இருந்தவர் என்ன சொல்கிறார்? உடனே, ஐயா உங்கள்கிட்ட தான் பணம் இவ்வளோ பணம் இருக்குது, அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து நீங்கள் ஒரு டீ சாப்பிட்லாம், டிஃபன் சாப்பிட்லான்னு சொன்னதுக்கு ஜீவா என்ன சொன்னார்? இது கட்சிக்காக மக்கள் கொடுத்த பணம், இது என்னுடைய சொந்த பணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வரைக்கும் அவர் சென்னை வரைக்கும் பட்னியாகவே போனார் என்று சரித்திரத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் உள்ள தலைவர்களே அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற அல்லது தேவனுக்காக வேலை செய்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னொரு சம்பவம் கூட நான் கேள்விப்பட்டது தான். ஒரு திருச்சபையிலேருந்து ஆலய கட்டுமான பணிக்காக சென்னைக்கு கலெக்ஷனுக்காக போகிறாங்க. நல்ல சொகுசான கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் தங்கியிருந்து நல்ல ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருந்து அங்கே இருக்க ஊருக்காரங்க தெரிஞ்சவங்கெல்லாம் சந்தித்து என்ன பண்ணுறாங்க? நல்லா ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப சொந்த ஊருக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு போடும்போது 40,000 ரூபா மைனஸ் காட்டுச்சான். அப்படியானால் ஆண்டவருடைய திருச்சபை கட்டுவதற்காக பணம் வசூல் பண்ண போகிறவங்க எப்படி செலவு பண்ணியிருப்பாங்க? ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் திருச்சபைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் திருச்சபையிலே கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கை பணத்தை நாம் எப்படி செலவு செய்கிறோம், எவ்வாறு செலவு செய்கிறோம் என்பதை நாம் ஒருமுறை கூட யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக அவன் செருபாபேல் நம்பிக்கை மிகுந்தவனாக இருந்தான், கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். 2ஆவதாக நேர்மையாக உள்ளவனாக இருந்தான். 3ஆவதாக தன்னை சரி செய்த செருபாபேல். ஆண்டவர் செருபாபேலை ஒரு விளக்குக்கு உண்மைப்படுத்துவதற்கு காரணம் அவன் நேர்மையானவன், நம்பிக்கையானவன். 3ஆவதாக தன்னை தானே சரி செய்து கொண்டவன். ஒரு விளக்கு நல்ல பிரகாசமாக இருக்கணும்னா என்னெல்லாம் வேணும்?
எண்ணெய் வேணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். கரெக்டுங்களா? என்னென்ன வேணும்? எண்ணெய், திரி, தீ, மூணையும் சேர்த்து டக்குன்னு சொல்லுங்கள். எண்ணெய் திருத்தி. நான் முதலாவதாக எண்ணெய் திருத்த வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன் என்று நாம் திருத்தினால்தான் நாம் தொடர்ந்து பிரகாசிக்க முடியும். அதற்கு முதலாவதாக எண்ணெய் தேவை. எண்ணெய் எங்கேருந்து கிடைக்குது? இந்த வேத புத்தகத்தில் உள்ள வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. திரியை என்ன பண்ணோம்? விளக்கில் தூண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய உற்சாகம் நம்மிடத்தில் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்? வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் மீண்டுமாக நம்மை தூண்டி கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, விளக்கு நம்ம அந்த காலத்தில் உள்ள மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியிலெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? கறி படிஞ்சிருக்கும். அதை அப்பப்போ தொடச்சி விடுவோம், பார்த்துருக்கீங்களா? அதே போல் நம் வாழ்க்கையில் காணப்படுகிற குற்றங்குறைகள், ஏன்னா ஹியூமன் பீயிங் குற்றங்குறைகள் காணப்பட்டால் அதை அப்பப்போ என்ன பண்ணோம்? துடைக்கணும். இயேசுவின் ரத்தத்தால் அதை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். முதலாவதாக நாம் நம்மை திருத்த வேண்டும். இந்த செருபாபேலின் வாழ்க்கையில் கூட எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா 4:24. போதும். எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு நின்றது. என்ன காரணத்தினாலோ அது தடைப்பட்டு நின்றது. ஒருவேளை பணப்பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம், அல்லது அவருக்கு செருபாபேலுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களால் கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த வேலை தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஆகாய் மூலமாக அங்கே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4-5 வருஷத்திலே, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார். சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க? மீண்டுமாக எஸ்ரா 5ஆம் அதிகாரத்தில் எருசலேமின் தேவனுடைய ஆலயத்தை திரும்பமாக கட்டத் தொடங்கினார்கள். வேலை தடைப்பட்டது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீங்கள் மட்டும் மச்சிப்பாவின வீடுகளில் தங்கியிருக்கிறீர்கள், ஆனால் என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது என்று சொன்ன உடனே அவர்கள் தங்களை திருத்தி கொண்டு மீண்டுமாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். நாம் கூட பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும் என்றால் செருபாபேலை போல நாம் நம்பிக்கையின் அடையாளமாக காணப்பட வேண்டும், நேர்மையாக காணப்பட வேண்டும், திருத்திக் கொள்வதில் முந்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் பிரகாசிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் மற்றவர்களை பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய பிரகாசம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் ஒருவேளை பிரகாசிக்க விட்டால், நம்முடைய பிரகாசத்தை காட்டாவிட்டால், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 15 உள்ள வசனங்களிலே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நாம் ஒருவேளை நாம் மட்டும் பிரகாசித்து மற்றவர்களை பிரகாசிக்க செய்வதில் ஒருவேளை நாம் தவறிவிட்டோம் என்றால் நாம் கட்டினது வெந்து போய்க்கூடியதாக இருக்கும். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டால் கூட அது கூட என்ன பண்ணுறாது? அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நாம் மற்றவர்களை பிரகாசிக்க செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒருவேளை தடைப்பட்டு போகலாம், ஒருவேளை நாமும் நஷ்டமடைந்து போகலாம். 1 கொரிந்தியர் 3:14 அதன் மேல் ஒருவன் கட்டினை நினைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஆண்டவருடைய காரியத்தை கட்டி எழுப்பும்போது அவர்கள் கட்டியது நிலைத்திருந்தால் அதற்கான கூலியை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 3:13 நாளானது அதை விளங்க பண்ணும். நாம் இந்த நேரத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு காலத்திலே நாளானது அதை விளங்க பண்ணும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சம், மரணர்களின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளிச்சம் உதித்தது என்று வாசிக்கிறது போல ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தார். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் பிரகாசிக்க வேண்டும், இரண்டாவதாக மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும்,
மூன்றாவதாக நாம் பிரகாசிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து அதற்கேற்றபடி நாம் என்ன பண்ணோம், நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மை திருத்தி மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி நாம் மீண்டுமாக பிரகாசமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்தவர்களாக. ஆமென்.